வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 55. வணக்கம். கற்பின் ஆற்றல் இயற்கையையும் ஆளக்கூடியது என்று ஒரு பெண்ணின் மன உறுதியை போற்றும் வள்ளுவ பேராசானின் 55வது அமுதமொழியை இன்று நாம் அறியலாம். தெய்வம் தொழாள் கொழுநந்தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. தெய்வத்தை வணங்காமல் தன் கணவனையே மதித்து வாழும் ஒரு பெண் மழையை பெய்ய என்று சொன்னால் மழை நிச்சயம் பெய்யும் என்கிறார் வள்ளுவர். இந்த குறள் ஒரு பெண்ணின் மன உறுதியையும் இல்லறத்தில் அவள் செலுத்தும் உண்மையான அன்பின் ஆற்றலையும் விளக்குகிறது. இந்த கற்பின் வலிமை எல்லாவற்றிலும் உயர்ந்தது. மன தூய்மையோடும் அன்போடும் கணவனுக்கு துணையாக வாழும் பெண்ணின் ஆற்றல் மழை பொழியும் இயற்கையின் சக்தியை கூட தீர்மானிக்கும் அளவிற்கு வலிமையானது. மீண்டும் ஒரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.